சே ஒரே கன்ஃபியூஸாக இருக்க. யார் உடைச்சிருப்பா? புயலுங்க வா. என்னப்பா? நீ அதை உடைச்சியா? என்னத? அந்த இதை எது எது? அது அன்னைக்கு சொன்னேம்ல அது. அதா. ஆ நான் உடைக்கலையப்பா. நீ உடைக்கலையோ? அப்போ யார் உடைச்சிருப்பா? கடைக்குட்டி. ஏடா கடைக்குட்டிங்க ஓடியா. என்னப்பா? நீ அதை உடைச்சியா? நான் உடைக்கல. அப்போ யார் உடைச்சா? இன்னொரு அண்ணன் இருக்காங்களா, அவன்கிட்ட போய் கேளுங்க. இல்லைங்க வா. நீ அதை உடைச்சியா? நான் உடைக்கலையாப்பா. நீ உடைக்கலையா? அப்போ யார் உடைச்சிருப்பா? நீ உடைச்சியா? நான் இல்லை. எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அப்பா நான் தான்ப்பா உடைச்சேன். சொல்லு, எதுக்கு உடைச்ச? நீங்க காலையில தோசை சாப்பிட்டீங்களா? ஆமா. அந்த சட்னிக்குள்ள தேங்காவை நான் தான்ப்பா உடைச்சேன். அது இல்லைல்ல, இதை யாரில் உடைச்சா? இதை நான் உடைக்கலப்பா. அப்போ யார் உடைச்சிருப்பா? நீ தான் உடைச்சியோ? அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்போ நீ உடைச்சிருக்க மாட்டேன். நீ தான் உடைச்சிருப்பேன்னு நினைக்கேன். நான் உடைப்பேனாப்பா? உங்களுக்கு 4 மணிக்கு வடலாம் இந்த தருவேன். நான் உடைச்சிருப்பேனா? நீ உடைச்சிருக்க மாட்டேன். நீ தான் உடைச்சிருக்கன்னு நினைக்கேன். நானும் உடைக்கலப்பா. ஏன் மௌன நான் அப்படியும் வளர்க்கல. நீங்கள் உடைச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கேன். அப்போ யார் உடைச்சிருப்பா? ஒருவேளை நீங்க உடைச்சீங்களா? நான் உடைக்கல. நான் எப்படி உடைப்பேன்? அந்த உடைச்சிருப்பீங்க. பக்கத்து தெருவில் ஒருத்தங்க இருக்காங்களோ, அவன் உடைச்சிருப்பானோ? அவைதான் அவைதான். அவன் யாரு? ஏன் 6 கண்ணால பார்த்தேன். 6 கண்ணால பாத்தியோ? ஓ 6 கண்ணால பாத்தியோ? 6 கண்ணு. அவன் பேர் என்னது? பவுலா. பவுலா சவுலா? பவுலா. அவன் மவன் சவுலு. அவனை 2 பேரையும் பார்க்கணுமே. நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போமா? புல்லட் பண்ணிட்டு வாங்க. வாங்க போவோம். வைக்க கட்டு வாழ்க தலைவர், புல்லு கட்டு வாழ்க தலைவர். வைக்க கட்டு வாழ்க. டேய், அது வைக்க அப்புறம் புல்லட்டு. ஓ புல்லட்டா? தலைவர் புல்லு கட்டு வாழ்க. தலைவர் வைக்க கட்டு வாழ்க. தலைவர் வாழ்க. தலைவர் புல்லு கட்டு வாழ்க. டேய் புல்லு கட்டுலடா, புல்லு கட்டு. சரி சரி. தலைவர்கிட்ட சொல்லாத 50 ரூபா தர மாட்டாரு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். மைக்கில் கரெக்டாக பேச சொல்லுங்க. தலைவர் வைக்க புல்லட்டுக்கு வாழ்க. தலைவர் அங்க வராரு பாரு. எங்க எங்க அண்ணா? அங்க வராரு தலைவர். அங்கன்னு வராரு. ஏய் தலைவர் வாழ்க. கண்ணாடி கழட்ட முடியாமல. ஸ்டேஜ் இங்க இருக்கு. சரி தெரு தெரு தெரு. சரி சரி. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தலைவர், அதான். உங்களுக்கு தெரியாது எதுவும் ஏதோ இல்லை. ஒரு படையே வருது. ஆமா, ஹிந்திக்காரங்க வர மாதிரி தெரியுது. தலைவர் நக்கம். வா வணக்கம். ஏய் நான் தலைவர்ல எனக்கு பொன்னாட போடணும். அது என் சர்வெண்ட். எனக்கு குளிர்றதுல அதான் போட்டு விட்டாங்க. ஏடா பொன்னாட போட தெரியுமா நீக்கு? உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது இப்ப எனக்கு வேணும். சும்மா இருல. தலைவர் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இந்த நேரம் போல இல்ல. அதுக்கு நேரம் போலனா வீட்டுக்கு போ. இங்கே உட்காந்துருக்கேன். யாரோடச்சான ஒரு பிரச்சனை இருக்கு பத்தியலா? யாரோட சாவா? அந்த பிரச்சனை. எங்க பையன் கூட நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஆடல? யாரோட சா? யாரோட சா? சரி நம்ம 10 வருஷம் பிளான் ஞாபகம் இருக்கலாம். ஆமா நம்ம பிளான். நவாகுளத்துல போட் ஹவுஸ் கட்டணும். லைட் ஹவுஸ் கட்டணும். அந்த கடமகுளத்துல மரண கிணறு ஆக்கணும். அதை ஆமா எய்தாப்புல இருக்க கிணறு மரண கிணறு ஆக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணிக்கல. நோட் பண்ணி. அடுத்த கடமகுளத்தை 2 ஆக்கணும்ல. 2 ஆக்கணும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த வருஷம் ஓட்டு நம்மளுக்கு தான். ஆமா ஆமா ஆமா. சரி இப்போ எங்க பிரச்சனைக்கு வாங்க. உங்க பிரச்சனைக்கு சரி வாரோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னைக்கு என்ன தெரியும்? சொன்னேம்ல அந்த உடைச்சேன். ஆமா அது என்னத்தை உடைச்சான்? அது உடைச்சோம்னா உடைச்சிட்டோம் அவ்வளவுதான். அது பக்கத்தூர் இருக்குல்ல, பக்கத்தூர். ஓ பக்கத்தூர் பைப்பு. அந்த பைப்பு உடைச்சதான். அந்த பைப்பு உடைச்சதா? என்ன பைப்பு? அது நல்ல தண்ணி பைப்பு போகுதுல்ல, அது பெரிய பைப்பு. ஆமா அந்த பைப்பை யார் உடைச்சா? அது இந்த நம்ம பக்கத்து தெருவில் சவுலா? சவுலு பவுலா? ஆமா அந்த பவுல் சவுலு. அவன் எங்க மாவே உடைச்சாங்க. என் மாவே 3 பேரும் தங்கமா இருக்கான்வே. தங்கமா இருக்காங்களா? நாளைக்கு எத்தனை கிலோ இருக்காங்க நான் அடை வச்சு பார்க்கேன். தங்கமா இருக்காங்க. 3 மவன் பார்த்துக்கோங்க. 3 மவன். ஆமா 3 மவன். சரி 6 சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருக்கான்வே. அவன் தான் உடைச்சிருக்கான்வே. 6 சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தாங்களா? ஆமா 3 2 6 6
முகி 2 9 தான்ல. 2 6 தான். முகி 2 6. சரி, முகி 2 6னா எந்த 6? ஓ 3 2 கண்ணு அந்த சொன்னீங்களோ, அந்த சிசிடிவி கேமரா. சரி 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 சரி. அவனோட போய் கூட்டு வந்து விசாரிங்க. அவங்கள போய் தூக்கிட்டு வரணுமோ? காய்ஸ், அவங்க 2 பேருமே தூக்கிட்டு வாங்க. கூட்டு வந்துடுவானுங்களா? தலைவரே, நம்மளால முடியல, நம்மளே அடிக்க வராங்க. நம்மளே அடிக்காங்களோ? காய்ஸ், நீங்களே சேர்ந்து போங்க, பார்த்துக்கலாம். இப்போ வாங்கலாம். வாங்க வாங்க வாங்க. இன்னொருத்தன் எங்க இருக்கான்? அந்த அவன். டேய், நீ ஏதோ உடச்சிட்டியாம்ல? உடைச்சாதா? நாங்கள் ஒன்றும் உடைக்கலையே. யார் சொன்னா? நல்லா 2 அடி அடிங்க, அப்போ அங்க தான் பாருங்க, 1 2 3 4 பேர் வந்திருக்காங்க உங்களை உடைச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் உடைக்கலையா? நாங்கள் உடைக்கலையா? உடைக்கல. திரும்பி அடிங்களை போட்டு. சொல்லு 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 சொல்லு. ஆ, நாங்கள் உடைக்கல. நாங்கள் உடைக்கவே இல்லை. நம்மள அடிப்போம். வாங்க. மறுபடியும் அடிக்கல. சொல்லு சொல்லு சொல்லு. அடி வலி சொல்லு சொல்லு சொல்லு. நாங்கள் உடைக்கல. உடைக்கலையா? என்னல இந்த வருத்து வராங்க. திரும்பி ஒரு ஆட்டம் அடிச்சு பாருங்களேன். பார்த்து பார்த்து பார்த்து. ஐயா சாமி சொல்லிடுறோம். ஆ, நானும் என் பையனும் தான் சேர்ந்து உடைச்சோம். உடைச்சிங்களா? ரெண்டு ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இங்க வாங்க. அந்த பைப்பு கிமு கிபு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பு பின்பு 1998 போட்ட பைப்பு. நானும் அதை உடைக்க ஆள் தேடிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் அந்த காரியத்தை செஞ்சதுனால உங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து ஆளுக்கு 10 ரூபா பிரைஸ். ரொம்ப ரொம்ப 10 இல்ல, அச்சச்சோ. 10,000 ரூபா பிரைஸ். ரொம்ப ரொம்ப 20,000. ஐயா, அதை நாங்கள் தான் உடைச்சோம். என் பையன் 3 பேரும் சொல்லி தான் நான் உடைக்க வச்சேன். நாங்க தான் உடைச்சோம். நான் தான் உடைச்சேன். வெக்கமா இல்ல? இதுக்கு தான் அந்த வெள்ளையும் சொல்லாமே அழதியா. இவன் தான் மாட்டு வண்டியை ஏற்றியோ உடைச்சான். அதை மாட்டு வண்டி நான் தான் என் மவன்கிட்ட சொன்னேன். என் மவன் தான் உடைச்சான். எங்க சித்தப்பா ஒரு வண்டி ஓட்டுதா எங்க தெரியுமா? 4 பேருக்கு ஒரு 50,000 தாங்க. இதுக்கு தான் வெள்ளையும் சொல்லாமே அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ? இவ்வளவு நேரம் அதுக்கு தான் கதையாக்கியிருக்கேனே. இதை அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள போட்டு அடிச்சு இப்படி ஒரு ஏமாத்துக்காரன் இருக்கீங்களே. ஒரு பணத்துக்காண்டி உங்க பிள்ளைகளை இப்படி ஒரு பழி வாங்கி போடுதீங்களே. என்ன நீங்க ஒரு பழியை இவங்க மேலே போட்டு நீ உண்மையை ஒத்துக்கிடாம அவங்களையும் போட்டு அடிச்சு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா என்ன சொல்லி விடுக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? ஒரு வழிகாட்டியா இருக்காண்டா நீங்க. அடைக்கல பண்ணதில் சண்டே ஸ்கூல் நடக்கு. இப்போ தலைப்பு கூட ஜீவ வழிகாட்டி தான். போய் 1 பிகினரு 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 இந்த 4ஐயும் போய் சேருங்க. அப்போதான் உருப்படுவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்கய்யா. சரி சொல்லிட்டீங்களா? சரி, நம்மளும் வழிகாட்டியா இருப்போம். எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுப்போமா? ஜீவ வழிகாட்டியா இருப்போனே. ஜீவ